இப்போ இந்த மேராஜனுடைய இந்த விஷயங்கள் வந்து 7 வானங்கள் தாண்டி போனாங்க, அல்லாஹ் போய் சந்திச்சாங்க அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி வந்து குறிப்பிட்ட நேரம் தான் சொல்கிறீங்க. ரொம்ப நாள் இப்போ ஆரம்பத்தில் நீங்கள் சொல்லும்போது கூட குறிப்பிட்ட நேரத்தில் இவ்வளோ தூரம் அல்லாஹ் போய் சந்திச்சுட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்கிறீங்களே, இதை வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய அறிவியல் ரீதியான விஞ்ஞானபூர்வமாக இதை ஏற்றுக்கொள்வது அப்படின்றது சாத்தியப்படுமா? அப்படி ஒரு குறிப்பிட்ட ஒரு நேரத்தில் ரொம்ப ஷார்ட் பீரியடில் இவ்வளோத்தையும் தாண்டி போயிட்டு வரணுங்கிறது நம்புறதுக்கே ரொம்ப சிரமமாக இருக்குது. இது எப்படி அறிவியல் ரீதியாகவும் மார்க்க ரீதியாகவும் எப்படி நம்புறது? அறிவியல் ரீதியாக இந்த காலத்தில் தான் சாத்தியம்னு நிரூபிக்க முடியும். இதே சில நூற்றாண்டுகளுக்கு முன்னால் இருந்தால் அந்த போது வாழ்ந்த மக்களுக்கு அறிவியல் ரீதியில் இதை விளக்க முடியாது, நம்பிக்கை அடிப்படையில் தான் ஏற்றுக்கொள்வாங்க. ஆனால் நம்ம காலம் அப்படி இல்லை. சயின்ஸ் அடிப்படையிலே இது சாத்தியமான பயணம்னு நிரூபிக்கலாம். எப்படின்னு கேட்டால், இது வந்து இப்போ நம்ம ஒளி வேகம்னு சொல்கிறோம்ல, ஒளி வேகம் வினாடிக்கு எவ்வளோன்னா ஏறத்தாழ 3 லட்சம் கிலோமீட்டர் ஒரு நொடி அப்படிங்கிறேன். 3 லட்சம் கிலோமீட்டர் போயிடுச்சு, அந்த பயணிச்சிருச்சு. எது? இந்த ஒளி பிரகாசம். இந்த பயணமும் ஒளிவேக பயணம்தான். அது எப்படி? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இப்படி வார்த்தையை சொன்னாங்க பாருங்கள். புராக் வாகனம். ஏன் வேறு பேர் வைக்க முடியாது அந்த வாகனத்துக்கு? ஏன் புராக்குங்கிற வார்த்தை அப்படின்னா, புராக் அப்படிங்கிறது பர்க்கு என்ற மூளைச்சொல் அல்லது பரியக்கு அப்படிங்கிற மூளைச்சொல். 2 வார்த்தை இருக்குது. பர்க்கு அப்படின்னு சொன்னால் இடின்ற அர்த்தம், பரியக்குன்னு சொன்னால் வெளிச்சம்ன்ற அர்த்தம். மின்னல் வேக பயணம், ஒளி வேக பயணம், அதான் புராக்கு. வாகனம் சொல்கிறோம், வாகனம் இந்த அமைப்பில் ஹதீஸில் பார்க்குறோம், இந்த அமைப்பில் இருந்தது அப்படிலாம் நம்ம பார்க்குறோம். ரைட்டு, அது பேர் என்ன? மின்னல் ஒளி அப்படிங்கிறது தான். இப்போ ஒளி வேகத்தில் இந்த பயணம் நடந்ததுங்கிறத 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலே இஸ்லாம் சொல்லிடுச்சு. ஒளிவேக பயணம்னு ஒன்று இருக்குதுண்டு. இப்போ உள்ள மக்களுக்கு ஒளிவேக பயணம் முடியுங்க அப்படிங்கிறாங்கல்ல, முடியுதில்ல. அதனால் இப்போது மக்களுக்கு தான் ரொம்ப சாத்தியமான ஒன்று, விஞ்ஞான வளர்ச்சி அடிப்படையில். அதனால் போயிட்டு வர முடியுது. விரைந்து செல்லுதல்ங்கிறதுக்கு இப்போ நான் சொன்னேன் ஒளிவேக பயணம்ங்கிறேன். இந்த காலத்தில் முடிஞ்ச ஒன்று தான். இறைவன் அப்படியே பேர் வைக்க முடியாத இறை தூதருக்கு சொல்லிட்டான். சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடல் மேலே போணுச்சுல, அப்போது விஞ்ஞான அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் தானே மனித உடல் போகும், அது தாண்டினா எப்படி போகும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது அல்லவா? சாத்தியமான ஒன்று தான் அது. அதுவும் இப்போ இன்றைக்கி மனிதன் சந்திர மண்டலத்துக்கு மனிதன் அனுப்பிட்டான், செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்புறதுக்கு தயாராகிக்கிட்டு இருக்கிறான். அதுவெல்லாம் மேலே இருக்கக்கூடிய விண்வெளி தானே. இன்னும் கொஞ்சம் காலம் போனால் அனுப்புவாங்க அந்த செவ்வாய் கிரகத்துக்கெல்லாம். அதுக்குண்டா முயற்சி நடந்துக்கிட்டு இருக்கு. அது சாத்தியம்தான். அப்போது மனிதன் இந்த விண்வெளிக்கெல்லாம் கூட்டி போகிறான்னு சொன்னால் அந்த மனிதனை படைத்த இறைவனால் முடியாதா? இது விஞ்ஞான அடிப்படையில் நான் சொல்கிறது. மார்க் அடிப்படையிலையும் கூட நம்ம நம்புகிறோம்ல, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானத்துக்கு உயர்த்தப்பட்டார்கள், 2வது வானத்தில் இருந்தாங்கன்றாலும் சொன்னோம் அல்லவா? இப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் மனிதராகத்தானே உயர்த்தப்பட்டாங்க. அவங்க கியாமத்து நாள் நெருங்கும் போதும் வரத்தானே போகிறாங்க. இப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் உடலோடு போயிருக்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடலோடு போக முடியாதா?